ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த ஆண்டின் 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். எஞ்சியுள்ள இந்த மீதி ஆண்டை நிறைவு செய்வதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் நமது வாழ்வில் பரிபூர்ணமாய் தந்தருள்வாராக. ஒவ்வொரு புதிய மாதத்தினுடைய துவக்கத்திலும் இந்த ஆண்டின் மைய கருத்தோடு தொடர்புடைய இயேசுவானவர் கற்றுத்தந்த உவமைகளை அடிப்படையாக வைத்து அநேக காரியங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த மாதத்திலும் ஒப்புரவாகுவதில் அர்ப்பணிப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இது ஒப்படைத்தலின் ஆண்டு அல்லது அர்ப்பணிப்பின் ஆண்டாக அனுசரிக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் கடவுள் விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ரெக்கன்சிலேஷன் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதத்திற்கான திருமறை வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நமது அனுதின வாழ்வில் அனுதினமும் நாம் அநேக விதமான தீமைகளை அல்லது அநேக விதமான உறவின் சீர்கேடுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள், திருச்சபை உறவுகள், சமுதாய உறவுகளாக இருந்தாலும் சரி, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் உறவுகளிலே விரிசல்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. மனுஷீக வாழ்வில் இது ஒரு அன்னிதின வாழ்வினுடைய ஒரு அங்கமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் எதை செய்தால் இப்படிப்பட்ட உறவுகள் சரி செய்யப்பட முடியும் என்பதை இங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஒருவேளை அநேகர் சமாதானமாக வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக அநேக முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதையெல்லாம் கடந்து நாம் செய்ய வேண்டிய அடிப்படை காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்ம நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நமது வாழ்வினுடைய வழிகளும் செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதுதான் ஒப்புரவாகுவதற்கான அடித்தளம். ஒப்புரவாகுகின்ற அனுபவங்களுக்கான ஒரு ஆதாரமாக அது இருக்கிறது. நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து உண்மையிலேயே அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நாம் சரி செய்து கொண்டாலே உறவுகள் சரி செய்யப்படும், நம்முடைய விரிசல்கள் எல்லாம் சரி செய்யப்படும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நமது பார்வையில் சத்துருவாக அநேக விதமான எதிர்பார்ப்புகளை மையமாய் வைத்து சத்துருவை நாம் நிர்ணயிக்கின்றோம். அநேகரோடு அப்படிப்பட்ட உறவுகளை நாம் அதிகமாக விரும்புவதில்லை. ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது நமது வழி ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால், மனிதனுக்கு அல்ல, நமக்கு அல்ல, ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். அனுதின வாழ்வில் ஒப்புரவாகுகின்ற அனுபவம் என்பது அடிப்படையான ஒரு உறவின் மேன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை குடும்பங்களில் இருக்கின்றோம், கணவன் மனைவிக்கு இடையே நிச்சயமாக உறவில் விரிசல் வருகிறது, கருத்து வேறுபாடுகள் வருகிறது. ஆனால் ஓரிரு நாட்கள் அல்லது ஒரு சில மணித்துளிகளிலே அதை மறந்து மீண்டுமாக நமது உறவு சரி செய்யப்படுகிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே வருகிறது, பிள்ளைகளுக்கும் இடையே வருகிறது, மீண்டுமாக அது சரி செய்யப்படுகிறது. குடும்பங்களுக்குள் அது சுலபமாக சீக்கிரமாகவே அது சரி செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய அடித்தளம் என்ன? குடும்பம் அன்பினாலே அது கட்டப்பட்டிருக்கிறது. குடும்பம் அது எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே அந்த அன்பு அதிகமாக அங்கே கிரியை செய்கிறது. ஒருவேளை மனுஷீக அன்பு கிரியை செய்வதனாலே இந்த உறவு சரி செய்யப்படும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, கடவுளுடைய அன்பு நமக்குள் பூரண கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னதைப் போல, அந்த பூரண கட்டாகி அன்பு நமக்குள் முழுமையாய் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஒப்புரவாகுதல் நமது வாழ்வில் அது அடைய வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த ஒப்புரவாகுதல் என்கின்ற
வார்த்தையிலே ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அநேக ஒப்புரவாகின்ற சூழ்நிலை அனுபவங்களை நமது திருமறை நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும், ஆரம்ப அல்லது பூமி உருவாக்கப்பட்டு அந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒரே ஒரு நபர் கடவுளுடைய பார்வையிலே நீதியுள்ளவராக செம்மையானவராக இருந்தார். அவர்தான் நோவா. அவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஒப்புரவாகுதல் என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே இப்படியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நோவாவிடத்திலே ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். ஒருவேளை அந்த ஒரு பேழையை செய்து உள்ளும் புறம்புமாக கீழ்பூசி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அந்த உள்ளும் புறம்புமாக கீழ்பூசுவது என்பதுதான் ஒப்புரவாகின்ற வார்த்தையாக திருமறை நமக்கு பயன்படுத்துகின்றது. ஒருவேளை அந்த பலகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை எப்படி ஒரு கீழ்பூசி நாம் இணைக்கின்றோமோ அதை போன்றுதான் உறவுகளுக்குள்ளாய் இருக்கின்ற விரிசல்கள், கருத்து வேறுபாடுகளிலே நாம் அதை ஒப்புரவாகின்ற அனுபவமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒப்புரவாகுதல் என்பது எப்படி அந்த கீழ்பூசி இடைவெளி அடைக்கப்படுகிறதோ அதே போல உறவுகளுக்குள்ளாக இருக்கின்ற இடைவெளிகள் அடைக்கப்பட்டு ஆண்டவருக்குள் ஒரே உருவமாக அல்லது ஒரே உறவுகளாக உருவாக்கப்படுவதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை சிந்தையோடு இயேசுவானவர் கற்றுத்தந்த ஒரு ஓமையை உங்களுக்கு நான் சுருக்கமாக சுட்டி காட்ட விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வருகின்ற ஒரு ஓமை. அங்கே அதுக்கு முந்தின பகுதியை நீ வீதிகளில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு ஒரு ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஒரு 7 முறை மன்னித்தால் போதுமானதா என்று சொல்லி இயேசுவானிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டுகின்றார். ஆனால் இயேசுவானவர் சொன்ன பதில் 7 முறை அல்ல, 7 முறை என்று சொல்லி அவருக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகின்றார். அதனுடைய மைய கருத்து 7 முறை என்று சொல்லி கணக்கிட்டு நம் மன்னிப்பதற்கு அல்ல, அளவிடப்படாமல் கணக்கில்லாமல் மன்னிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சீதைகளாக என்று சொல்லி பேதுருவிடத்திலே ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். யூதர்களை பொறுத்தவரை ஒரு நாளிலே அதிகபட்சம் 3 முறை மன்னித்தால் போதும். அதுதான் அவர்களுடைய சடங்காக பாரம்பரியமாக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்கள் நமக்கு அதைத்தான் நினைவுபடுத்தி இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், 3 பாதகங்கள் நிமித்தம் 4 பாதகங்கள் நிமித்தம் உம்முடைய அவர்களுக்குள்ளாய் வருகின்ற ஆக்கினையை நான் திருப்ப மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். 3 முறை என்பது அங்கே ஒரு நிறைவை குறிக்கிறது. அந்த 3 முறை மன்னித்தால் போதும் என்கிற நிலையில் யூதர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர்கள் கற்றுத்தந்த ஒரு ஆழமான பாடம் நாம் அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்பதுதான். ஒருவேளை ஒப்புரவாகுகின்ற அனுபவத்தில் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அந்த ஒப்புரவாகின்ற அனுபவத்தில் இருக்கின்ற அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், அது நான் மன்னிப்பதிலே அது அடித்தளத்தை எனது வாழ்வில் உருவாக்குகின்றது. மன்னிப்பதின் வழியாக அந்த அடித்தள உறவை எனக்குள் உருவாக்குகிறது. மன்னிக்கவும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே அந்த ஒப்புரவாகின்ற அனுபவம் நிறைவு பெறுகிறது. முழுமையான மன்னிப்பு ஒப்புரவாகுதலின் அர்ப்பணிப்பில் ஒரு ஆரம்பம். இங்கே 2 நபர்கள் வருகின்றார்கள். ஒரு தலைவனிடத்திலே அல்லது ஒரு எஜமானிடத்திலே கடன்பட்டவர்கள். ஒருவேளை ஒரு சில வேத டிரான்ஸ்லேஷன்ஸ், ஒரு சில மொழிபெயர்ப்புகள் இந்த பகுதியை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் கடன்பட்டவர்கள் அல்ல, மாறாக எஜமான் கணக்கு பார்க்கும்போது அவர்களுடைய தவறுகளை அவர்கள் எஜமானுக்கே தெரியாமல் சுரண்டி கொண்டிருக்கிற அவருடைய தவறுகளை அவர் கண்டுபிடிக்கிறார் என்று சொல்லி மொழிபெயர்ப்புகள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. இங்கே 2 நபர்கள் வருகின்றார்கள் எஜமானிடத்திலே. ஒருவர் அநேக கடன்பட்டவர் அல்லது அநேக தவறு செய்து கண்டுபிடிக்கப்பட்டவர். அவர் முன்பாக வருகின்றார். அவருடைய எஜமான் அவரிடத்திலே ஒரு அதிகமான ஒரு காட்டத்தை காட்டுகின்றார். ஆனால் அவர் அங்கே சொன்ன காரியம் என்ன? ஆண்டவனை என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்லி அங்கே முறையிடுகின்றார். அவர் வாங்கின கடன் அல்லது அவரிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட குற்றத்தினுடைய தொகை என்பது அளவிடப்படாதது.
ஒரு தாளந்து ஒரு மனிதன் அந்த காலகட்டத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஏறக்குறைய 20 வருடம் அவன் பணி செய்ய வேண்டுமா. ஆனால் இந்த மனிதன் வாங்கின கடன் அல்லது அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றத்தொகை என்ன? 10,000 தாளந்து கடன். அவனால் நிச்சயமாக அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாய் பணி செய்தாலும் கூட அந்த கடனை தீர்க்க முடியாது. ஆனால் உள்ளே அவனுடைய உள்ளான இருதயத்திற்குள்ளாக பெருமை, உள்ளான இருதயத்திற்குள்ளாக இதைவிட கடந்து போய்விடலாம் என்று சொல்லி ஒரு சுலபமாக அதை எதிர்நோக்குகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன், என்னால் முடியும் என்கின்ற ஒரு உணர்வோடு அங்கே எஜமானிடத்திலே முறையிடுகின்றார். எஜமானும் மனதிறங்கி அவனுக்கு மன்னித்து அனுப்புகின்றார். மன்னிப்பு என்பது உள்ளான இருதயத்தில் பெருமையையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற அகந்தையோடு இருக்கின்ற நிலையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக முழுமையான இருதயத்தினுடைய செயல்பாட்டிலே முழுமையான இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பையும் பிறரை மன்னிப்பதிலும் நாம் வெளிப்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் பவுல் நினைவுபடுத்தி இருக்கின்றார். எபேசியர் 3 அதிகாரம் 17 வசனத்தில் வருகின்ற பகுதியிலே கடவுளுடைய இயேசுவானவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அளந்து அதை உணர்ந்து இந்த பூரண கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அன்பின் ஆழமும் உயரமும் நீளமும் அங்கே நம்மால் அளவிடப்படாதது. அப்படிப்பட்ட அன்பின் அடிச்சுவடுகளாக நம்முடைய மன்னிப்பு உள்ளான இருதயத்திலிருந்து அன்பின் முழுமையாக அது வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு விரும்புகின்றார். இந்த மனிதன் உண்மையிலேயே மன்னிக்கப்பட்டார். ஆனால் மன்னிப்பை தனது வாழ்வில் அனுபவிக்க மறந்துவிட்டார். மன்னிக்கப்பட்டார், மன்னிப்பை முழுமையாக அனுபவிப்பதற்கு அவர் மறந்துவிட்டார். Being forgiven and experiencing forgiveness is different. ஒருவேளை நாம் மன்னிக்கப்படுகின்றோம் என்கின்ற உணர்வும் மன்னிப்பை முழுமையாகவே நமது வாழ்வில் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் என்பதும் இரண்டும் வித்தியாசமானது. இன்று அநேகர் மன்னிப்பை பெறுகின்றார்கள். உண்மையிலேயே மன்னிப்பை தங்களது வாழ்வில் இருதயத்தில் முழுமையாக அனுபவிக்கின்றார்களா என்பதுதான் கேள்வி. ஒப்புரவாகின்ற அனுபவத்தில் மன்னிக்கப்படுவதும் முழுமையாக மன்னிப்பை தனது வாழ்வில் அனுபவிப்பதும் தான் அதனுடைய ஒரு அடித்தள ஆரம்பமாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட அனுபவம் எனது வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒப்புரவாகுதல் எனது வாழ்வில் பரிபூர்ணம் அடைய முடியும். இரண்டாவது, இந்த பகுதியை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்ற காரியம் மாற்றத்திற்கான ஆயத்தம் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். அநேகர் பிறரோடு உள்ள உறவை சரி செய்வதற்கு நாம் நிச்சயமாகவே நாம் முயற்சி எடுக்கின்றோம், அதற்காக நாம் விரும்புகின்றோம், நல்லதுதான். ஆனால் அதற்காக நாம் செய்கின்ற நமக்குள் உருவாக்கப்பட வேண்டிய நாம் கடந்து செல்ல வேண்டிய மாற்றங்கள் எவை என்பதை நாம் செய்வதற்கு தவறிவிடுகின்றோம். நான் இந்த நிலையில்தான் இருப்பேன், அவனை என்னிடம் பேச சொல், அல்லது அவனை என்னிடத்திலே உள்ள உறவை சரி செய்து கொள்ளட்டும், நான் இதே நிலையில் இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். அது எப்படி ஒப்புரவாகுகின்ற அனுபவம் எப்படி முழுமைப்பட முடியும்? மாறாக நான் எனது வாழ்வில் இழப்பதற்கு எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேனோ, எனது ஒரு சுகபோகமான அல்லது ஒரு கம்ஃபர்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், எனது நிலையை நான் எப்பொழுது இழப்பதற்கு அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறேனோ அப்பொழுதுதான் ஒப்புரவாகின்ற ஒரு அனுபவம் நமது வாழ்வில் முழுமைப்பட முடியும். எனது நிலையில் நான் இருந்து விடுகிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒப்புரவாகுவதற்கு நம்மை அழைத்து செல்லாது. மாறாக அது நமக்குள் இருக்கின்ற இன்னும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற உணர்வையும் வஞ்சகம் என்கின்ற உணர்வையும் பெருமை என்கின்ற உணர்வையும் தான் அதிகப்படுத்தி கொண்டிருக்குமே தவிர மாறாக பிறரோடு உள்ள உறவை சரி செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு அது நின்றுவிடும். இந்த மனிதன் அதைத்தான் செய்கின்றார். ஒருவேளை அவ்வளவு பெரிய தொகை அவருக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியவன் மாறாக ஒரு மனிதனை அவனுக்கு கீழாக அவன் வாங்கிய கடன் மிக சொற்பமான கடன், அதை அவன் மன்னிப்பதற்கு தவறினதினாலே இறுதி வரை மகிழ்ச்சி இல்லாமல் உள்ளான இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்ற மனிதனாக இருக்கின்றார்.
அதைத்தான் ஆண்டவர் ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்லுகின்றார், the world's worst prison is nothing other than the heart of the unforgiving person என்று சொல்லி பயன்படுத்தியிருக்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற மிக கொடூரமான சிறை என்பது பிறரை மன்னிக்காத இருதயம். உலகத்தில் இருக்கின்ற கொடூரமான சிறை என்பது பிறரை மன்னிக்காத இருதயம். பிறரை மன்னிக்காமல் இருக்கின்ற இருதயத்தோடு இருக்கின்றவர்கள் சிறைச்சாலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆழமான கருத்து. இந்த மனிதன் மன்னிப்பை பெற்றான், ஆனால் மன்னிப்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. ஆகவே இறுதி வரை மன்னிப்பை அனுபவிக்காமலே அவன் கடந்து செல்கிறான் என்று சொல்லி இந்த ஓமை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. அவன் மாற்றத்திற்கு அவன் ஆயத்தப்படவில்லை, மாற்றத்தை அவன் விரும்பவில்லை. அவன் அதே நிலையில் தொடர்வதற்குத்தான் ஆயத்தப்பட்டானே ஒழிய பிறரோடு உள்ள உறவை சரி செய்து கொள்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்ற மன்னிப்பை தனது வாழ்வில் முழுமைப்படுத்த விரும்பவில்லை. அதைத்தான் எபேசி 4 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகின்றார் 32ஆம் வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் எல்லோரையும் மன்னியுங்கள் என்று சொல்லி பவுல் நினைவுபடுத்தியிருக்கிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் அனைவரையும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். குறைபாடுகள் நிச்சயமாக நமது வாழ்வில் வரும். குடும்பங்களுக்குள்ளாய், உறவுகளுக்குள்ளாய், திருச்சபையின் உறவுகளுக்குள்ளாய், நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் நாம் பணி செய்கின்ற இடங்கள் நிச்சயமாக வரும். ஆனால் இவைகள் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற, நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் எது என்பதுதான் கேள்வி. ஆண்டவர் விரும்புகின்ற அர்ப்பணிப்பு ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாக எனது வாழ்விலே முழுமையான மன்னிப்பையும் மாற்றத்திற்கான நான் ஆயத்தப்படுகின்ற அனுபவத்திலும் அது வெளிப்படுகிறது. அது நமது வாழ்வில் இன்னும் அதிகமாய் பரிபூர்ணம் அடையட்டும். பூர்ண கட்டாகி அன்பை தரித்து கொள்வோம். அது வழியாய் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மன்னிப்பை முழுமையாக நமது வாழ்வில் அனுபவிப்போம். அது முழுமையான மாற்றத்தை நமது வாழ்வில் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். எனக்கு சத்துருவாயிருப்பது எது? சில அனுபவங்களாக இருக்கலாம், சில மனிதர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். நான் முக்கியமாக ஒரே குறிக்கோளோடு பார்க்க வேண்டிய எனது வாழ்வினுடைய வழி கடவுளுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். நான் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே அந்த மன்னிப்பை நான் அனுபவிக்கின்றேனா என்பதுதான் நமக்குள் கேட்க வேண்டிய கேள்வி. முழுமையான மன்னிப்பின் அனுபவம் இல்லை என்றால் நான் ஒப்புரவாக முடியாது. எனது நிலையை இழந்து நான் மாற்றத்திற்கு ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் நான் ஒப்புரவாக முடியாது. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் விரும்புகின்ற இந்த அனுபவங்களை நாம் நமது வாழ்வில் பரிபூர்ணப்படுத்துவோம். அதன் வழியாய் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தையும் அன்பையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கென்றே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரை, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலே உம்முடைய வேத வசனங்களிலிருந்து ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் எங்கள் தந்து கொண்டிருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். நீ விரும்புகின்ற ஒப்புரவாகின்ற அனுபவங்கள் எங்களுடைய வாழ்வில் பரிபூர்ணம் அடையட்டும். அதற்கு தடையாயிருக்கின்ற அரைகுறை மன்னிப்பின் அனுபவம் எங்களுடைய வாழ்வில் முழுமை பெறட்டும். எங்களுடைய நிலையை இழந்து எங்களுடைய நிலையிலிருந்து நாங்கள் கடந்து சென்று பிறரோடு ஒப்புரவாகின்ற அனுபவத்தை பரிபூர்ணப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையினால் நீ நிரப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வழிகள் உமது பார்வைக்கு பிரியமாயிருந்து அதன் வழியாய் சமாதானத்தினுடைய நன்மைகள் எங்களுடைய வாழ்வில் பரிபூர்ணமடையும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் மாத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சகரின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே.